பட வெளியீடு குறித்த அறிவிப்போடு விஜயின் கடைசி படம் தொடர்பான அப்டேட்டை படக்குழு வெளியிட்டிருக்கிறது. விவரங்களை விரிவாக பார்க்கலாம். தீவிர அரசியலில் கவனம் செலுத்த இருக்கும் விஜய் தனது 69வது படத்திற்கு பின் நடிக்கப் போவதில்லை என அறிவிப்பு வெளியிட்டார். இது அவரின் இறுதி படம் என்பதால் ரசிகர்கள் மத்தியில் எதிர்பார்ப்பு அதிகரித்தது. இந்நிலையில் ஜனநாயக தீபத்தை குறியீடாக வைத்து போஸ்டரை வெளியிட்டுள்ளது படக்குழு. வினோத் இயக்கத்தில் அனிருத்தின் இசையில் உருவாகும் இப்படத்தை KVN நிறுவனம் தயாரிக்கிறது. இது அடுத்த ஆண்டு அக்டோபர் மாதம் வெளியாகும் என்ற அறிவிப்பும் இடம்பெற்றுள்ளது. த டார்ச் பேரர் ஆஃப் டெமோக்ரசி என்ற வாசகத்துடன் ஒரு கை ஜனநாயக தீபம் ஏந்தியிருக்கும் படம் இடம்பெற்றுள்ளது. தமிழக வெற்றிக் கழகம் தேர்தல் ஆணையத்தில் அதிகாரப்பூர்வமாக பதிவான நாளில் கொள்கை தீபம் ஏந்தி தமிழகத்தை வலம் வருவோம் என அறிவிக்கை வெளியிட்டிருந்தார் அக்கட்சியின் தலைவர் விஜய். தான் இயக்கும் விஜயின் படம் அரசியல் படமாக இருக்காது என இயக்குனர் வினோத் கூறியிருந்த நிலையில் போஸ்டரில் குறிப்பிடப்பட்டுள்ள தகவல்கள் அரசியல் ரீதியாக தொடர்பு படுத்தப்படுகிறது. ஜனநாயக தீபம் ஏந்திய கை தேமுதிக சின்னத்தில் உள்ள குறியீடை நினைவூட்டுவதாக பேசப்படுகிறது. இதன் மூலம் தேமுதிக தொண்டர்களையும் கவர்வதற்கு விஜய் முயற்சிக்கிறாரா என்ற கேள்விகள் முன்வைக்கப்படுகின்றன. படத்தின் தலைப்பு வெளியாகும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தகவலை மட்டுமே படக்குழு வெளியிட்டுள்ளது. முன்னேற்பாடுகள் நடைபெற்று வரும் நிலையில் அடுத்த மாதம் படப்பிடிப்பு தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. விஜயின் அடுத்த அப்டேட் குறித்து மகிழ்வதா இல்லை, இது அவரின் கடைசி படம் என்று வருந்துவதா என தெரியாமல் குழப்பத்தில் இருக்கிறார்கள் விஜய் ரசிகர்கள்.